ஏடா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? தலையாரியா ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க இந்த காரியத்தை? யார் செஞ்சா எனக்கு என்ன தெரியும்? சரி பாடி யாரோட பாத்தியா? குப்புற கிடக்கு, உப்பி போயிருக்கு, நாத்த வர தாங்க முடியல. ஐயோ ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. போயிடுச்சே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தானே போயிடுச்சே. இந்த பாருங்களே ஒண்ணே ஒண்ணு இருந்தது போயிடுச்சே. சரி 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 உடே உடே உடுகளவே ஆனதாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி சரி அழுவாத. இருந்தது இப்படி போயிடுச்சு. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி சரி பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கையெழுத்து பண்ணணும். அதான்டா இந்த மாதிரி நேரத்தில் தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்ச் ஒன்று எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவைச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா பண்ணுவேன்? இந்த பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாத்தம் குடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டேன். இனிமே அடுத்த மூஞ்சில கால வச்சு தூக்கிட்டு போங்க. அவள வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்ப்பான நல்லதுன்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டாங்க விளைச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டானே வேண்டானே. ஏகா எல்லாரும் தொழிலுக்கு போயிட்டாங்களே, உன் மாமனுக்கு மட்டும் விடியலையா? எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அம்பிட்டு அள்ளிட்டு வந்துட மாட்டாரு என் மச்சான். ஏய் செவத்தம்மா, அதோ வந்துட்டாரு என் ராசா. நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்ன வழி அனுப்ப வந்துட்டியா? அசத்திடி ஐஜலக்கா மச்சான். அடியே தும்மா. என்ன மச்சான் நீ? மோட்டர் படகுல போறவங்க எல்லாம் முதல்லயே போயிட்டாங்க. நீ இந்த கட்டு மரத்துல எப்ப போய் சேர போற? என் கொப்பங்கிட்ட சொல்லி 5-6 மோட்டர் போட்டு வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதானே? நானா வேண்டாங்கிற? என் விதி. எனக்கு இந்த கட்டு மரம் தான் கதி. மச்சான் மச்சான் இன்னைக்கு நல்ல ஆழமான இடத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும். எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற? இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு சுழண்டு நடுக்கடல் அடிக்கி, அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன். நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான். என் மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் மட்டும் இல்ல, எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது. பட்டுக்கோட்டையார் அப்பவே பாடி வச்சிருக்காரு, கடலாளம் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு. இப்ப இளையராஜா பாடி இருக்காரு, பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கு தெரியும், அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்கு தான் தெரியும். கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா உங்க ஆழத்தை கண்டே முடிக்க முடியாது. ஐயோ பாக்குறாடா எடா கட்டு மரத்தை. ஏ தொம்மே, ஏ முனி, எடா தள்ளுடா தள்ளுடா, டேய் தள்ளு தள்ளு. அப்பா ஏய், நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? என் செவத்தம்மாவுக்காக, என் செவத்தம்மாவுக்காக. மாட்டீச்சா, பெருசா மாட்டீச்சா, எடுக்க முடியல. கரைக்கு போ, கரைக்கு போ, கரைக்கு போட முடியல, பெருசா மாட்டீச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா. இந்த அளவுக்கு இருக்குதுன்னா திமிங்கலமா தான் இருக்கும். திமிங்கலம்னா அடிச்சாரியா லக்கி பிரைஸ். அதோட எலும்பு 1 லட்சம் வரும். தோல் 1 லட்சம் ரூபாய். ஆயில் மட்டும் 2 லட்சம் வரும். அது மட்டுமா? ஆயில் வர எச்சிரு அது ஒரு மெடிசனுக்கு சமம். அத பாட்டுல அடிச்சு வித்தா 1 லட்சம் வரும். ஆட இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன்டா. அடியே கண்ணு மச்சான் ஏதோ பெருசா கிடைச்சிட்டல. எல்லாம் ஓ அரிசி தாண்டி. டேய் இருக்குடா. ரொம்ப ஆழத்துக்கு போங்க, பெருசு பெருசா கிடைக்கும்னு சொன்னல. பெருசா கிடைச்சிச்சு. வலையில கிடைச்சதெல்லாம் உனக்கு தாண்டி. இந்த
பணத்தை எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அப்படியே தூக்கி பீச்சில் எறிஞ்சிருவேன், பொறுக்கிட்டு போங்கடி. இந்த பணத்தை வச்சு என் ஆசை மாமா மகளுக்கு நிறைய நகை செஞ்சு போடுவேன். 4-5 ஸ்டீம் போட்டு வாங்கி போடுவேன். குடிசை வீட்டு அடிச்சுட்டு பெரிய பங்களா கட்டுவேன். மிச்சத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே வச்சு சாப்பிடுவேன். ஏன் மச்சான், நம்ம கண்ணாலத்தை இப்பயே வச்சுக்கலாமா? பங்களா கட்டி வச்சுக்கலாமா? புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க கண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் வேணும்ல, ஹால்ல வச்சா அசிங்கமா இருக்கும். இங்க வந்து பாருங்கண்ணே, இது என்னன்னு தெரியல. அண்ணே, கடல் பண்ணிங்க. கடல் பண்ணியா? இல்ல, இது கடல் எருமை. கடலை ஏறி எருமை. மிளகா பச்சி வெங்காய பச்சி யாருக்கு விக்கிற? அவனை உடனே தீர்த்து பாவம் மச்சான், அது வாயிலா ஜீவன். 5-6 கப்பலை முடிக்கிறோம். அப்படி சொல்றேன். என்னாச்சு? நடுக்கடல்ல வலைய வீசினப்பா, வலைக்குள்ள இந்த பண்ணி பூந்து வலையாத்துருச்சு. அண்ணே, பக்கத்து தீவாளா இருப்பாரோ? இவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டா அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க. அதெல்லாம் முடியாது. என் வலையை அத்ததுக்கு என் கூடவே இருந்து வேலை செஞ்சு கடன் அடைக்கணும். ஓஹோ, உங்க பாசியில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா? எங்க பாசியில சாப்பாட்டுக்கு பின்னாலதான் பியா. மறுபடியும் பியா பியாங்க. என்னப்பா, வலையில கிடைக்கிறத வச்சு மாமோளுக்கு நிறைய நகை வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன், நைலான் வலை வாங்க போறேன். மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன். நீ இததான் திங்க போறியா? தின்னு. நான் எங்க திங்கிறது? எனக்கு மிச்சம் வைக்காம இவன் தின்றுவானே. வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தர் அதோட தோல் ₹1,00,000 போகுங்கிறான், ஒருத்தர் அது பல்லு ₹2,00,000 போகுங்கிறான், இன்னொருத்தர் அதோட எச்சி மெடிசன் அது 1 கோடி போகுங்கிறான். இது எப்படி இருக்கு தெரியுமா? எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்ட மாதிரி, அப்படியே மறந்துட்டு மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டு மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களாடா. இத்தனைக்கு காரணம் இந்த கடல் பண்ணிதான். அவனை கொண்டு போய் வீட்டுக்கு. மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல். அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன். உனக்கு ரொம்ப தெனா விட்டுறா. டேய், 3 நோட்டை திருப்பி திருப்பி எண்ணாதடா, கிழிஞ்சு போயிரும். மாமா, காபி சாப்பிடுங்க மாமா. காப்பியா? குடு குடு. போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கட்சி மாறிட்டாளே. ஜோதி, தம்பி, இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும்? குடல் குழம்பு வைக்கட்டுமா, இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா, இல்ல தலைக்கறி வைக்கட்டுமா? தலைக்கறிய வைங்க. சரிங்க. தலைக்கறி குழம்பா? மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற? ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன். ஒவ்வொரு வீட்லயும் மச்சனாலதான் பிரச்சனை ஆகும். என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா. டேய் பையா. என்ன முதலாளி? ஏய், முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. எதுலயுமே சோசியலிசம் வேணும்டா. மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் ஏன்னு திட்ட மாட்டேன், புரியுதா? ஓ டேய், அடுத்தவன் காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா. அவன் காசுல சோசியலிசம் பேசுங்கடா. ஏய் பையா, முந்திரி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி தின்னு. வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்ளை உடையவனா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. கடையில என்ன இருக்கு? கடை மட்டும்தான் இருக்குது. நாமகட்டி இருக்கா? எது? நாமகட்டி. நாமகட்டி சிக்னல். நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கா? நான் கேக்குறேன், நீ நெத்தி இருந்தா தானே நாமம் போடுவேன். உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன். எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. ஒப்பா மகன, டேய், வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். டேய் மாஸ்டர், மாஸ்டர்ங்கிற மரியாதை இல்ல,
மாச கணக்கில் உங்களை வச்சு சோறு போடுறேன், அந்த விசுவாசமாவது வேண்டாம்? ஒண்ணுக்கு 10 பேர் இருக்கீங்க. எவனாவது ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டு மரியாதை செலுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும். மாலையெல்லாம் நேத்தே வாங்கியாச்சு மாஸ்டர். ஆனா பூவெல்லாம் கொட்டி போச்சா? இல்ல மாஸ்டர். வேற காலையில பேப்பர்ல விமான விபத்துல 250 பேர் பலின்னு போட்டிருந்தது. அதுல நீங்களும் பலியாயிட்டு இருப்பீங்களோன்னு உங்களுக்காக வாங்கின மாலைய உங்க படத்துக்கு போட்டோம். உங்களுக்காக ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இப்ப செலுத்திருங்கடா. எப்ப போவான், எப்ப மாலை போடுவோம், எப்ப பிரிச்சு எடுத்துக்கலாம்னு இருக்காதீங்கடா. நான் ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன், பலதை பார்த்துட்டு தான் போவேன். நீங்க ஏன் மாஸ்டர் போறீங்க? அம்போன்னு அல்பாயுஸ்ல போறதுக்கு நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? அவன் என்னடா செய்யறான்? நிலா வரையறான். நிலா வரையறானா? ஓரமா நின்னு ஒற்றை அடிக்கிற மாதிரி இருக்கு. டேய், உன் உயரத்துக்கு நீ எல்லாம் நிலாவுக்கு ஆசைப்படலாமா? இப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து கரப்பாம்பூச்சி வரையடா மூதேவி. டேய், இவன் எதடா தேடுறான்? இல்ல, நீங்க போனதுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கான், இன்னும் கிடைக்கல போல இருக்கு. கீழே குனிஞ்சு தேடு, கிடைக்கும். வணக்கங்க. யார் நீங்க? மாடர்ன் ஆர்டர் சீரமண்டத்திலிருந்து வந்திருக்கோம். நீங்க அஜந்தா எல்லோராங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக வர 15ஆம் தேதி ஒரு பாராட்டு விழா நடத்துறதா முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? நாங்க தான். பண்ணிக்கங்க. 15ஆம் தேதி நான் வர முடியாது. சீனாவில் இருந்து மாட நாட்டுல பெரிய நிபுணர்கள் 2 பேர், சிங்மங் யங், யங்மங் சிங் என்ன பேட்டி காண வர்றாங்க. நோ டைம், சோ சாரி. என்னங்க அப்படி சொல்றீங்க? அன்னைக்கு தான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பண முடிப்பு கொடுக்கறதா வேற முடிவு பண்ணிருக்கோம். நிஜமாலுமா? ஆமாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம், அவங்க புரோகிராம டேல வச்சுக்குவோம், சரி. உங்க புரோகிராம நைட்ல வச்சுக்குவோம். 10,000 ரூபாயை கையில வச்சுங்க. ரைட், ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க சொன்னீங்களே இந்த சீனாக்காரங்க சிங் மங் யங், யங் மங் சிங், அவங்களே கூட்டு வந்துருங்க. அவங்க தலைமையிலே உங்களுக்கு பாராட்டு விழா நடத்திடலாம். ஆமா. யார் அவங்க? எனக்கு தெரியாது மாஸ்டர். எனக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. கட்டாயம் வர்ற 15ஆம் தேதி அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறீங்க. அவங்க இல்ல. இல்ல, அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறீங்க. நாங்க பெரிய போஸ்டா போட்டுறோம், அவ்வளவுதான். வர்றோம். ஓ, சொல்ல கேளுங்க. சிங்கமங்க எங்க யாரும் இல்லையா? இல்லையா? அது வம்புல மாட்டி விட்டு போறீங்க. யாரா அது சிங்கமங்க? யாரா அவன்? எனக்கு தெரியாது மாஸ்டர். மேல ஏறி நின்னு பாரு. இன்னைக்கு தேதி 15. இன்னைக்கு தான் பாராட்டு விழா. சீனாவில் இருந்து சிங்மங் யங், யங்மங் சிங் இப்படி 2 பேர் வரதா சொல்லிட்டேன். வால் போஸ்ட் வேற அடிச்சு ஒட்டிட்டானுங்க. சீனாவுல அப்படி 2 பேர் இருக்கானுங்களா? கற்பனையா நானே 2 பேரை சொல்லிட்டு இப்ப நானே மாட்டிக்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னா, சின்ன பாம்பு பெரிய தவளையை புடிச்சு முழுங்கவும் முடியாம விடவும் முடியாம, ஐயோ சீனாவுன்னு சொன்ன உடனே உபமானம் எல்லாம் பாம்பு தேடு நட்டுவாக்களின்னு தானே வருது. யாருப்பா அந்த சிங்மங் யங்? எங்க இருக்காங்க அந்த சிங்மங் யங்? யாரு? என்ன அப்படி கத்துறாரு? நல்ல பல்ல புடுங்கிட்டாங்களா? பல்ல புடுங்கினது கத்துல, பில்ல பாத்துட்டு கத்துறான். ஏன் சார், உங்களுக்கு பல்ல புடுங்கணுமா, பல்ல ராவணுமா, பல்ல கட்டணுமா? இப்ப என்ன பண்ணணும்? யோ, பல்ல புடுங்குற ஏரியா, பல்ல ராவர ஏரியா, பல்ல கட்டுற ஏரியா, இந்த ஏரியாவில எல்லாம் இருந்துட்டு தான் நாங்க வர்றோம். சரி சார், என்னதான் வேணும் உங்களுக்கு? டாக்டரை பார்க்கணும். போங்க உள்ள. உள்ளதான் ஒரு போர்க்கிழமை நடக்குது, அவரை வர சொல்லி நான் பார்த்துட்டு போறேன். சரி சார். எஸ். ஹலோ, ஒண்ணு இல்ல, ஒரு சர்வதேச மீட்டிங் உலக சமாதானத்தை பத்தி. அதுக்கு மேடை மேல 2 சீனாக்காரங்க உட்காரணும். என்னைக்கு? நாளைக்கு. வர முடியாது, கிளினிக் இருக்குதுப்பா. கிளினிக்ல எவ்வளவு வருமானம் வரும்? 50 வரும், 100 வரும், 500 வரும். தலைக்கு 1000 ரூபாய் தர்றேன். கள்ளு கடையை மூடிட்டு, இது பல்லு கடையை மூடிட்டு என் பின்னால வாங்க. பயமா இருக்குப்பா. பயப்படாதேப்பா. உங்களை என்ன நான் பார்டர் சண்டைக்கு அனுப்புறேன். நீங்க பாட்டுக்கு மேடை மேல உட்கார்ந்துருங்க. நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உங்களை பத்தி நான் பேசுறேன். அட்வான்ஸ் கொடு. இப்பவே புடி அட்வான்ஸ். டேக்கிட்டே டேக்கிட்டே. என்னடா தாடி ஊதுனா பூதம் வரும் போல் இருக்கு. நான் எழுதுறதெல்லாம் படமா? இல்ல, இப்படித்தான் பல பேர் சொல்றாங்க. இன்னும் 2 வருஷத்துல மாட நாட்டுல நான் ஒரு மாமேத அப்படின்னு எல்லாரையும் மகுடம் சூட்ட வைக்கிறேன். என்னோட மாட நாட்டை மதிச்சு சீனாவில இருந்து சிங்மங் யங், யங்மங் சிங் வந்திருக்காங்கன்னா அது என்ன விளையாட்டா? உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன். உலகத்திலேயே ஷேக்ஸ்பியருக்கு அடுத்தபடியா சிறந்த ஓவியன் நான் தான். ஷேக்ஸ்பியர் எங்கடா ஓவியம் எழுதினாரு? டிராமால எழுதினாரு. மாஸ்டர், ஷேக்ஸ்பியர் என்ன பெயிண்டிங் வரைஞ்சாரு? பின்ன சட்டிபானையை செஞ்சாரு. எதையாவது பேசி உலக கொட்டாதீங்க. ஏயா ஷேக்ஸ்பியர் ஓவியம் எழுதினாரா? பின்ன சினிமாக்கு வசனம் எழுதினாரா? இருடா கேட்டு சொல்றேன். அவர் எழுதிய நாடகங்கள் அழியாத ஓவியங்கள்.
அப்படின்னு தானே சொல்றாங்க. அதனால அவர் ஒரு அழியாத ஓவியன், அதுக்கு அடுத்தபடியா நான் ஒரு அழியாத ஓவியன் அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்த சீனாக்காரங்க சொல்றாங்க. அப்ப அவங்களே பேச சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு அவசரமா போகணும். போன என்ன 2 வாரத்தை பேச சொல்ல. அவங்களே பேச சொல்லுங்க. சொன்னா கேளுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. இப்படி கூச்சல் போட்டுதான் நாட்டையே கெடுத்திருக்கீங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் வாய மூடிக்குவீங்க. முடியவே முடியாது. சொன்னா புரிஞ்சுக்கங்கய்யா. அவங்களுக்கு பல்லு வேறு புரோகிராம் இருப்பதால், பல்வேறு புரோகிராம் இருப்பதால். Talk to them. Tooth care is very important. நம்ம எல்லாம் ஐயோ பல்ல ரொம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன்னா பல் நல்லா வச்சுக்கணும். ஆஹா, என்ன அருமையான விளக்கம். பல்லின் நரம்பு கண்ணுக்கும், கண்ணின் நரம்பு பார்வைக்கும், அந்த பார்வை மாட நாட்டுக்கும். ஆக பல்லும் கண்ணும் மாட நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை மிஸ்டர் யங்மங் சிங், சிங்மங் யங் இருவரும் எவ்வளவு அருமையாக தமிழிலேயே உரையாற்றினார்கள். இதை விட மாட நாட்டை பத்தி வேற என்னங்க சொல்ல முடியும்? இத்தோட விழா முடிஞ்சது. கடைசி பஸ் போறதுக்குள்ள எல்லாரும் பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போங்க. போங்க தலைவரே, பணத்தை கொடுங்க. கொடுங்க சீக்கிரம், சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஆளு கொடுங்க, எப்படியோ போகடா. அதுலனே பொம்பளை விஷயத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க. இத பார்த்தாங்கன்னு வச்சுங்க தர்மடிதான். அப்புறம் எனக்கு தெரியாது. இந்த பாரு, உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நிறுத்தி. ஊர் ஜனங்களை மூட்டை முடிச்சோட எங்க ஓடுறீங்க? ஊர் பூரா கால்ரா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான். விடுன. ஐயோ, கால்ராவா வண்டி ஏறா. கால்ரா என்ன என்னன்னு? ஐயோ, இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லடா. என்னன்னு சொன்னா தடுப்பேன். ஐயோ, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது. வண்டி ஏறா. ஏறுங்கண்ணே. ஓட்டே. டேய், ஜனங்களுக்கு முன்னால நீ போ. போடா, ஓட்டே. வேகமாடா, வேகமா. வேகமா போ. ஐயோ, வேகமா போடா. ஐயோ, என்ன? ஐயோ, என்ன? கால்ரா. ஐயோ, கால்ரா. ஐயோ, ஐயோ, கால்ரா. ஏய், கால்ரா. நீங்க பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. கால்ராடா. கால்ரா. 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 ஐயையையையோமா. கால்ரா, கால்ரா, கால்ரா. அத்தா, இவ்வளவு வேகமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச. கண்ணுக்கு தெரியாத மிருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். நீங்க ரெண்டு வந்துடுறேன். டேய், கால்ரா. எப்படி கால்ரா. கால்ரா. ஐயோ, கால்ரா. ஐயோ, ஐயோ. ஐயோ, கால்ரா. மருகனே, கால்ரா தான். இப்ப உங்களை கடிச்சது, அப்புறம் என்ன கடிச்சாலும் நேரம் ஆகும். அது ஒரு வியாதிடா. எது வியாதியா? இப்படி மொட்டையை சொன்ன எப்படி? நான் முடி வச்சுட்டான சொன்னேன். கொஞ்சம் வேற சொல்லலாம்ல. விவரமா வா. அந்த கம்ப கொஞ்சம் கொடு. அம்மா, ஐயோ, ஐயா, எனக்கு வந்து காலா உனக்கு வருது பாரு. வருது பாரு. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது? இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது. இதே ரூபாயை வச்சு நம்ம முதலாளி ஆயிட்டா. வீட்டுல உங்க அக்கா ஒண்ணு இருந்ததே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. உனக்கு ஆகி போச்சா? சரி போ. டேய், என்னடா இது? சந்தைக்கு சரக்கு வாங்க போறோம், பரதேசி மாதிரி வந்திருக்க. முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார ரூபாயை பூரா தூக்கிட்டு போயிட்டாங்க. முகமூடி கொள்ளக்கார ராத்திரில தானே வருவான், பகல்ல எப்படா வந்துட்டானே? டேய், பணம் 3000 ரூபாடா, கடையே இயங்க முடியாதுடா. ரூபாய் விடுங்க முதலாளி. அவங்க 10 பேரு, நான் ஒத்த ஆளு. 1 மணி நேரம் போராட்டேன். அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுடா. ஒரு 500 ரூபாய் கொடுக்கடான்னு. என்னன்னு தெரியாது, எப்படி 500 ரூபாய் கேட்ட? முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன். விசுவாசமா? அங்க தெரியாம இங்க வந்து இந்த கால் டப்பாவை எடுத்துட்டு போங்க. இல்ல காப்பாத்துங்க. ஏங்க, என்னங்க இது? 3000 ரூபாய் சந்தைக்கு கொடுத்தேன், அத தொலைச்சிட்டாண்டி. நம்ம குடும்பத்தையே குலாஸ் பண்ணிட்டாண்டி. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காயா உனக்கு? பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? கொள்ளடிச்சன போட்டு அடிக்காம இவர் போட்டு அடிக்கிறீங்க. ஏய், சப்போர்ட் பண்ணினா எட்டி மிதிச்சு போடுவேண்டி. ஏங்க, கொள்ளக்காரங்கிட்ட அடிபட்டு வந்திருக்காரு, நீங்க வேற போட்டு அடிக்கிறீங்களே. ஏய் கிழவி, தூக்கி போட்டு நெஞ்சில ஏறி மிதிச்சு போடுவேன். மாமியாரும் கூட பார்க்க மாட்டேன்.
போய் சோறு திங்கிறது இல்லாம இந்த பரதேசி நாய்க்கு சப்போர்ட்டா போகடி உள்ள போகடினா டேய் வலைய பின்னிட்டு பின்னிட்டு நீதான் இருந்த வலைய அறுத்து விட்டிய நான் கடத்தெருவுக்கு போய் வேற வலை கிடைச்சா வாங்கிட்டு வர்றேன் நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து பிய்யா பிய்யா பியா பியா பையா பையா என்னங்க நீங்களும் அவனோட சேர்ந்துட்டு பிய்யா பையானுகிட்டு நாம 2 பேரும் தனியா இருந்த வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் இப்ப அவனை ஏன் தலையில கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு வெளியில போறேங்கிறீங்க எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் நான் தனியா போயிருவேன் மீன் பிடிக்க நீ தனியா வீட்டு இருப்ப இது தெரிஞ்சு போறவன் வரவன் உங்ககிட்ட பேச்சு கொடுக்க வருமா இது தெரிஞ்சா நான் அருவாள் எடுத்து அவனை வெட்டி போடுவேன் இதெல்லாம் நமக்கு தேவையா இப்படி ஒரு அசிங்கமான கருமுண்ட வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தா இந்த அசிங்கத்து முகத்துல எதுக்கு முடிக்கும்னு அவன் அப்படியே போயிருவான் அட இந்த யோசனை எனக்கு வரவே இல்லையே மச்சான் அட வீட்டுல ஒரு கழுதை ஒரு எருமை ஒரு நாய் வளர்க்கறது இல்லையா அது மாதிரி நினைச்சுக்க நம்ம சாப்பிட்டு மிச்ச மீதி இருந்து ஊத்துனா அது நக்கிட்டு நம்ம காலை சுத்திட்டு நன்றியோட இருந்துட்டு போட்டோம் சரி நீங்க சொல்றதுக்காக நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்பாடா போயிட்டான் நான் அசிங்கமா அந்த ஆளு என்ன மன்மதனா கோவிச்சுக்காதீங்க உங்களுக்கு இருக்கிற அழகும் திறமையும் அந்த ஆளுக்கு இருக்குதா அந்த ஆளு வீசின வலையில நீங்க சிக்கிட்டீங்க நீங்க வீசின வலையில நான் சிக்கிட்டேன் அந்த பாஷைய என்னமா பேசி சமாளிக்கிறீங்க எல்லாம் ஒன்னாலதான் எங்க மாமா இந்த இடத்துல வளபடுவாரு அதுல வந்து விழு நான் சமாளிக்கிறோம்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து விழுந்தேன் இல்லன்னா பக்கத்து குப்பத்துக்காரனா இந்த குப்பத்துக்கு வந்து உன்னை கொஞ்சம் முடியுமா என்னடி பசிக்குது இப்பவே சோறு போடுறேன்னு சொல்றாருங்க ஆமா அந்த பாசம் உனக்கு எப்படி தெரியும் என்ன பண்றது கண்ட கண்ட ஆளுங்களை கொண்டு உள்ள விட்டுட்டீங்க உங்களுக்காக இந்த ஆளு பாஷைய நான் கத்துக்கிட்டேன் உலகத்துல ஒரு பாஷைய ஒரே நாள்ல கத்துக்கிட்டவா நீ ஒருத்தி தாண்டி சரி நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க பணத்தை வச்சுட்டு போயிட்டா எடுத்து போலாம் இங்க இருக்கு எடுத்துக்கங்க கொஞ்சம் பொறுறா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம 3 பேர் சேர்ந்து பிய்யா பிய்யா பண்ணலாம் இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம் இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க இது ட்ரெஸ்ஸிங் ரூமு இது பூஜை ரூமு அது டைனிங் ரூமு இது அந்த ரூமு இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க அப்படி போலனா கூர்க்காகிட்ட சொல்லி ஜாவு ஜாவும் பானுங்க இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம் அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி எப்படிடா முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும் பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும் கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரன்னு புடிச்சிட்டு போறதுக்கா மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட என்கிட்ட இருக்கிறதே நிறைய அதான் வாளி நிறைய இருக்கு அள்ளிட்டு போ ஐயே நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன் மேஸ்திரி நான் வேணா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா டேய் அடிச்ச உயிர் மேல போயிரும் பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும் இன்னொரு கோட்டடா அந்த பக்கம் திரும்பிடுறா மேஸ்திரி கொஞ்சம் பாக்க கூட அங்க சுண்ணாம்பு கேட்ட இங்க பாக்க கேக்குறியாக்கும் ஏன் மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம் என்னடா சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே அது ஏன் அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை எப்படி இடம் பெரிய வீட்டுக்கு அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க அதுக்கு பின்னால பிறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது சந்தேகம் தீர்ந்தா டேய் போடா கொஞ்சம் வெத்தலை கொடுங்களேன் ஏன் மேஸ்திரி இன்னொரு சந்தேகம் என்ன சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே அது ஏன் அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம் அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாக்கிது ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு இப்போ சந்தேகம் தீர்ந்ததா தீர்ந்தது போடா டேய் போ இவன் குட்டிச்சாத்தானுக்கு பிறந்த பையன் அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான் நம்ம இடத்த மாத்திக்குவோம் வா ஒருத்தங்கிட்ட வெத்தல இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு நானே கொடுத்துறேன் நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன் இப்ப வெத்தலை தர்றேன் வாங்கிக்க நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற யாருக்காக வெத்தலை யாருக்காக ஆமா உனக்கு எந்த ஊரு எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன ஏன் எழுதி வித்துற போறீங்களா ஆமா நீங்க வெள்ளையம்மா நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும் சாந்து கூடை தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான் மேஸ்திரி ஒரு கோட்டை அடிச்சிட்டேன்
இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். மேஸ்திரி என்னடா ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண அடிச்சன்னா உயிர் மேல போயிரும். பாடி லிப்ட் இல்லாமல கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. போரூர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா. இப்படித்தான் 4 சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது SSLC படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா. முதல்ல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு. ஓஹோன்னு 4 வார்த்தை சொன்னேன். ஓஹோன்னு நான் சொன்னேன். நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போடுறேன். கவுத்துறேன். ஐயோ, செத்தே போயிட்டானா? என்ன மச்சான் இது? நீங்க வேற பாஷை பேசுறதும் அந்த ஆளுக்கு தெரியாம நான் உங்ககிட்ட பேசுறதும் எத்தனை நாளைக்கு? எப்ப என் கழுத்துல தாலியை கட்டி நம்ம புருஷன் கொஞ்சம் சந்தோஷமா வாழ்றது? எப்ப அந்த ஆளு தலை முழுகுறது? நீ ஏன் உன் மாமனுக்காக பயப்படுற? அந்த ஆளு புத்திசாலியா இருந்தா நான் தமிழன்னு கண்டுபிடிச்சிருப்பான்ல. நம்ம விஷயத்துல மட்டும் அந்த ஆளு தலையிடட்டும், ஒரே குத்து வாய் வெத்தலாக்கு போட்டுரும். ஐயோ, அப்படியே செஞ்சுப்படாதீங்க. அவரு யூனியன் மெம்பர். அப்புறம் யூனியன்காரங்க அவருக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மள பிரிச்சிருவாங்க. ஐயோ, யூனியன் பேரை சொல்லி என் கையை கட்டி போட்டுட்டியே. இப்ப என்னதான் பண்றது? இன்னைக்கு ரேடியோவுல காலையில இருந்து புயல்னு சொல்லிருக்காங்க. நீ என்ன பண்ற? உன் மாமன்ட்ட போய் நாளைக்கு தான் புயல் வருது, இன்னைக்கு மீன் பிடிக்க போலான்னு சொல்லிரு. அந்த ஆள் போயிருவான். ஆமா, என் மச்சான் ஒரு பிசுனாரி. அது மீன் பிடிக்க போகாம இருக்கவே இருக்காது, அனுப்பிடுவான் கடலுக்கு. கடலுக்கு போனவன் மாம கரையோரமா ஒதுங்குவாப்புல. அவனுக்கு செய்ய வேண்டியலாம் செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியலாம் செஞ்சுருவோம். என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு கடல்ல புயல் இல்லையா, மீன் பிடிக்க போனா நிறைய கிடைக்கும்னு சொல்றாரு. நான் இன்னைக்கு மீன் பிடிக்க போகல. வேற ஒண்ணு பிடிக்க வேண்டியது இருக்கு. அது பண்ணி கொஞ்சம் சில்லாபுரி ஜில்லாபிக்கா ஜாங்கிரி ஜோலபிக்கா கும்பா ஜோலக்கா ஜும்பா. அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? கடவுள் வாயை புடுங்கிட்டானே. வர வெப்பம். ஜாலி கோலிப்பியா ஜலாலே வாத்துப்பியா தேலே ஜாட்டிக்கியா பலாலே தாளிக்கியா. அத்தாயி அத்தாயி அத்தாயியா. வேலைக்காரிட்ட சொல்லி கொண்டு போற கேரியெல்லாம் நல்லா தேய்ச்சி பலபலன்னு வைக்க சொல்லு. இஸ்திரி பிக்கினி கொண்டு போற பெட்ஷீட் நாப்கின்லாம் நல்லா துவைச்சு அயர்ன் பண்ணி கொண்டு வா. அப்புறம் எனக்கு முன் சீட்டு வேணாம். டோன்ட் வரி, டிரைவர் இறக்கிட்டு அந்த சீட்ல உன்னை உட்கார வச்சிடுறேன். ஏமா என்னென்ன ஐட்டம் ரெடி? ஞானே ஒன்னே இல்லம்மா, மத்த ஐட்டங்களை சொல்லு. அதான் சேட்டா, தேங்காய் புட்டு, அப்பம், கப்பக்கிழங்கு எல்லாம் உண்டாக்கிட்டு வரா. அது கப்பையோ இல்ல தொப்பையோ, நாளைக்கு பிக்னிக்கு ரெடியா இருக்கணும். யங் மேன், நாளைக்கு நம்ம காலனில எல்லாருமா பிக்னிக் போறோம். How about you? சாரி சார், இயர் எண்டிங் ஆடிட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. நான் கூப்பிட்டா கூட வா. இம்பாசிபிள். You are going to regret. You are missing a great gala time. வணக்கம் ஜானகியம்மா. வாங்க. உங்க கையால புளியோதரை சாப்பிட்டா உடம்பே புல்லரிக்கும். அடாடாடா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். டு டெல் யூ தி ட்ரூத், உங்க புளியோதரைக்காக தான் இந்த பிக்னிக்கே நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நாளை காலையில ரெடியா இருங்க. அங்கிள், நானும் அம்மாவும் ஏன் வண்டியிலே வந்துடுறோம், பக்கத்துல தானே இருக்கு. நோ 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 நோ, நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற மிலிட்டரி பஸ்ல தான் நாம எல்லாரும் போறோம். ஓகே, நோ டாக்ஸ் ப்ளீஸ். மேஜர் சார். யாராமா அசால்ட்டா கூப்பிடுறது? சார் 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 சார், நானும் வரேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். இப்பதான் வர மாட்டேன்னு அதுக்குள்ள என்னாச்சு? நீங்க பிக்னிக் தான் சொன்னீங்க. பின்ன என்ன பாத யாத்திரைக்கா கூப்பிட்டேன்? நான் ஏதோ மீட்டிங் நினைச்சேன் சார், நானும் வரேன் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐ அம் சாரி. மிலிட்டரி டிசிப்ளின் படி ஒரு தடவை நோன்னு சொல்லிட்டா மறுபடியும் சேர்த்துக்கவே மாட்டோம். சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? எங்காவது போனோம்னா என் பொண்டாட்டியை நம்பி விட்டு போறதுக்கு என் மச்சான் தான் சேஃப்டி. அப்படி சொல்லுங்க. அந்த பிக்னிக்கே கேன்சல்யா. ஷட் அப். இத கேன்சல் பண்றதுக்கு நீ யார்? ஷட் அப். ஓகே பண்றதுக்கு நீ யார்? மேஜர். ரப்பர். சார் பிக்னிக் எல்லாம் கேன்சல் பண்ணாதீங்க சார். நாளைக்கு பிக்னிக்ல மேஜர் சிங்கம்னு நாங்க உங்களுக்கு பட்டம் கொடுத்துறோம். ப்ளீஸ் நானும் வரேன் சார். பட்டம் கொடுக்க போறியா? ஆமா, மேல பறக்குது மாதிரி பேப்பர் பட்டம். அந்த ஓகே, எமர்ஜென்சி கோட்டால என்னுடைய பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி
உன்னை நான் சேர்த்துக்கிறேன். நீ சமையல்காரனுங்கிறத அடிக்கடி மறந்துடுறேன். மிலிட்டரி அங்கிள், இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிக்கணும். தண்டம் சேட்டனே ஜெயிக்கும். அவர் ஜெயிச்சிட்டாலும் சாவித்திரி மேடம் என் ஆட்டத்தை பார்த்தது இல்லையே, வந்து பாருங்க. ஓ நீங்க எல்லாம் என்ன ஆட்டம் ஆடுறீங்க? சாக்சன், இந்த மைக்கேல் சாக்சன் ஆடினா ஆடாதவங்க எல்லாம் ஆடுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரசிகர் மன்றத்துக்கு தெரியுமா? எங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளையா? உங்களுக்கு ஆட்டம் கத்து கொடுக்கட்டுமா? இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? ஓ என்னடி நோ, செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. யோ மிலிட்டரி, இவனுங்களை சொல்லி குத்தம் இல்லையா? இவனுங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுங்களே. டேய், உனக்கு ஒத்த கால ஆட்டம் தெரியுமா? தெரியுமே. நீ பாத்துருக்க மாட்டடா. தெரியுங்க. இல்லடா, இப்ப நீ பாத்துறீங்க. வேண்டாங்க, அவரை விட்டுடுங்க. அவரை விட்டுருங்களா? அவர் என்ன வீட்டுக்காரரா? அவங்கள விட்டுருங்க. என்ன அவங்களா? என்ன ரெண்டு பேரும் புதுசு முன்னாடி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பிக்னிக்ங்கிற பேர்லயாவது திவ்யா கிட்ட மனம் திறந்து பேசலான்னு பார்த்தா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து உயிரை வாங்குறாங்களே. திவ்யா கிட்ட எப்படி பேசுறது? ஏண்டா குத்துற? கேரம் போர்டுல பிளாக் காயினையும் ஒயிட் காயினையும் தனித்தனியா பிரிக்கிற மாதிரி இந்த குரூப் ரெண்டா பிரிச்சுட்டு ரெட் காயினியா அதான் ஊவால தனியா பிராக்கெட் பண்ணிடு. டேய், என்னடா இது? உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா. கை கொடு. சூப்பர் ஐடியா. கடல்ல குளிக்காம வா. நாவல்லப்பா. சாவித்ரிகா, அவங்கிட்டே சேச்சே வாங்க. ஏண்டா என்ன ஜீவா? அதோ அங்க இருக்கிற கோவில் பக்கத்துல ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் மூணு சேர்ந்து இருக்கு. அது நீங்க 100 தடவை சுத்தி வந்தீங்கன்னா சுத்தி வந்தா ஓடி போன புருஷன் திரும்பி வந்துருவாரு, சந்தேகப்படுற புருஷன் திரும்பிடுவாரு. அப்படியா? ஐயோ, நாம போய் 1000 தடவை சுத்திட்டு வருவோமா? என் புருஷன் திருச்சி வரும் வரும். போங்க போங்க. 2 wickets out. குட் மார்னிங் லாண்ட்ரி சார். குட் மார்னிங். நீங்க நேர்மையான லாண்ட்ரி மேன் தானே? இதுல என்ன டவுட்? சாவித்ரி அக்கா புடவைய துவைக்கும் போது கிழிச்சிட்டீங்களாமே? கிழிச்சிட்டேனா? எஸ். ஐயா, நான் தேய்க்கிற பெட்டி மேல சத்தியமா இல்லங்க. கிழிச்சிட்டீங்களே? அந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. போய் பாருங்க. சாவித்ரி மேடம், சாவித்ரி மேடம். 3rd wicket down. அங்கிள் இங்க வாங்க. என்னடா மாப்ள? இங்க நீங்க ஷட்டில் காக் ஆடுறீங்க, அங்க ஒருத்தவங்க வாழ்க்கையோட விளையாடுறான். யாரு? அதான் அந்த ஜாக்சன். என்ன பண்றான்? உங்க பொண்டாட்டி புடவைல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க பின்னாடியே போயிருக்கான். டேய் லாண்ட்ரி, இந்த வரண்டா, இந்த வரண்டா. வரேன்னு இங்கே நிக்கிறீங்க? ஓ இங்கே நிக்கிறனா? இந்த வந்துட்டேன், இந்த வந்துட்டேன். 4th wicket out. டைரக்டர் யா, பக்கத்துல ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்குது தெரியுமா? அங்க டைரக்டர் வராம எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. நீங்க அங்க போனா ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு டைரக்டர் இல்லையா? நான் போறேன். யா. ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜಯ ಹೇ ಜಯ ಹೇ ಜಯ 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 ಹೇ ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ. திவ்யா, டிஃபன் ரெடி. வாங்க. தம்பி சாப்பிடுறீங்களா? பரவாயில்லைங்க, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஹலோ. ஹலோ. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்லங்க? நல்லா இருக்கு. இந்த அலை கரையை தொட்டு போகும்போது ஏதோ சொல்ல வந்துட்டு போற மாதிரி இல்ல? ஆமா. ஆனா சொல்லாமலே போயிருது. அதுக்கு சொல்ல தெரியலையோ இல்ல சொல்ல முடியலையோ. இந்த அலைகளோட தவிப்பை பார்க்கும்போது மனசுல இருக்கிறத வெளில சொல்லிடலாம் தோணுது. கல்யாணம் வேணா சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலாம், ஆனா காதலுங்கிறது சொன்னாதாங்க நிச்சயிக்கப்படும். அதனால சுத்தி வளைக்காம சொல்லிடுறேன், நான் உங்களை மனசார விரும்புறேன். நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணி நீங்களா எப்ப வந்தீங்க? மொதன்னு அந்த பொண்ணு ஸ்கூட்டர் கட்டு உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன், என்னைக்கு இருந்தாலும் நீ அந்த பொண்ணுக்கு டகால்ட்டி கூட போறேன்னு. டாய், நீ பட்டை போட்டுக்கிட்டு சுப்ரபாதம் பாடும் போதே நினைச்சேன் நீ ஒரு பயங்கரமான ஆளுன்னு. ஏண்டா நானா துணியை கிழிச்சேன்? கிழிச்சது நீ. என்ன? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பியூட்டிஃபுல் சீன் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இது அடிக்கலாம்னு நினைச்சு ஒன்னு அடிச்சிட்டேன். இது பாருங்க, நான் இங்க வந்ததே திவ்யாவுக்காக தான், ஆனா அவளை மோசம் பண்றதுக்காக இல்ல. நீங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உங்க பேர்களே வச்சிடுறேன். டேய், ஒரு குழந்தைக்கு 4 பேர் எப்படிடா வைப்ப? சரி,
எப்படியோ குழந்தை பேரை சொல்லி சென்டிமெண்ட் ஆக்கிட்ட. நாங்க எல்லாருமா சேர்ந்து திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கைய நீட்டு. ஜானகியம்மா, ஜானகியம்மா. ஜானகி கூப்பிடுச்சுன்னா அவங்க அம்மா ஏன் கூப்பிடுற? நீங்க முன்னாலே வந்துட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. அவங்க கண்ணை குத்திராத. என்னென்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நம்ம திவ்யா கல்யாண விஷயமா தான். பாப்பாவுக்கு வயசு வருஷா வருஷம் கூடிக்கிட்டே போகுது இல்லையா? இப்போதைக்கு நம்ம காலனில கல்யாணத்துக்காக நிக்கிற ஒரே பொண்ணு நம்ம திவ்யா தான். ஏன் கல்யாண பொண்ணுக்கு உட்காரவே மாட்டாங்களா? மேட்டர் சொல்லுங்க. அது நீங்க சரின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு அழகான பையன் இந்த காலனியில் இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நான் சொல்ற மாப்பிள்ள படிப்பிலேயே அறிவிலேயே அழகிலேயே கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருப்பான். டேய், நான் என்ன பேசுறேன்? அழக பத்தி பேசுறேன். நான் அழக பத்தி சொல்லலையே. என்ன நீ அதுல மட்டும் தகராறு பண்ணிட்டே இருக்க? சரி அங்கிள், இது பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. இனி எப்போ என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நாட்டுல ஜனத்தொகை கம்மியாகிடும்ல. எத்தனை நாளைக்கு தான் ஆம்பளை துணை இல்லாம 2 பேர் தனியா இருப்பீங்க? இப்படித்தான் என் பொண்டாட்டி கூட கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருந்தா. ஆனா இப்போ இவரை வேணான்றுச்சு. இது பாருங்க, ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க ஒண்ணும் செத்து போயிட மாட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இந்த பேச்சு பேசிட்டு இங்க வராதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். வாமா போலாம். நான்சென்ஸ். தாகி சட்டைக்கு கஞ்சி போடுறது மாதிரி இப்படி கல்யாணமே வேணாம்னு ஸ்லிப்பா இருந்தா இப்படி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுது கட்ட என்ன கேட்டா நீங்க கற்பூரத்தை காட்டுனீங்க? காட்டாமலே வாசனை தெரியுமா தெரியுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? போடாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டயலாக் ஒன்ஸ் மோர் மா. டேய், வாடுவா. வாழ்க்கையில நீ டிவி சீரியல் கூட டைரக்ட் பண்ண முடியாது ராஸ்கல். டேய், என்ன நீ அந்த பொண்ணு தான் வேணும் அடம் புடிச்சிட்டு இருக்கற? இந்த காலனில எத்தனை பொண்ணு இருக்குது? கை போறது கால் போறதெல்லாம் ஏதாவது ஒண்ணு கோர்த்து. என்ன நீங்க ஹீரோனை மாத்த சொல்றீங்க? நமக்கு ஒத்து வரலன்னா மாத்தேனாங்கனே. இம்பாசிபிள். டேய் அண்ணா, இந்த லவ் வார்ல யோ, என்ன நீ மிலிட்டரியில இருந்தங்கறக்க எதுக்கு எடுத்தாலும் லவ் வாருங்கற, சாப்பாடு வாருங்கற, சண்டை வாருங்கற, வார புடிங்க அந்த பக்கம் போடு. ஓகே, இந்த காதல் யுத்தத்துல நீ திருந்தவே மாட்ட. இட்ஸ் ஆல் ரைட். காதல் யுத்தத்துல துணிச்சலோட ஈடுபடணும். ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை துணை தேவைங்கறத நீ திவ்யாவுக்கு உணர்த்த. அரிஸ்டாட்டில் சொல்றாரு, எழுதிக்க. தேங்க் யூ தேங்க் யூ. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒன்ன அவங்க வீட்ல நான் கோத்து விட்டுறேன். ஆபரேஷன் மிட் நைட் அப்படின்னு ஒன்ன நான் பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி கதை கந்தல்றா. யாரு? யாரது? யாரது? மேஜரண்ணா, மேஜரண்ணா. என்னம்மா, என்னாச்சு? யாரோ வீட்டு மேல கல்லு வீசுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எவ்வளவு கல்லு? ஒரு வீடே கட்டலாம் போல இருக்கே. இப்ப அதுவாயா முக்கியம்? இந்த பாருமா, எந்த நாட்டு மேல எந்த நாடு பாம்பு வீசுதுன்னு மடகாஸ்கர்ல உட்கார்ந்துகிட்டு மடமடன்னு சொல்லலாம். எந்த வீட்டு மேல யாரு கல் எறியறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க, நல்லது கெட்டதுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு துணை வருவாங்க? பேசாம நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. வீட்டுல ஒரு ஆம்பளை துணை இருந்தா உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். அவன் கல்லு விழுவாம பாத்துக்குருவான். கேளுங்க, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. ஒருத்தருக்கு 2 பேரா சொல்றோம், சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. கல்ல பத்தி கேட்டா கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா? இன்சல்ட். இத பாருமா, நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் நீங்க என் முடிவுக்கு வரத்தான் போறீங்க. ஃபாலோ மீ. இன்னும் 2 கல்லு விடுங்கப்பா. நம்ம மேல பட்டற போதியா? மச்சான், என்ன மிலிட்டரி கால வாரிட்டா? திடீர்னு அவுட் கொடுத்துட்டான். சமையல்காரன் புத்தியா காமிச்சிட்டா மாமா. நீ ஏறி மச்சான். டேய், டேய், யார் அது? யார் அது? யார்கிட்ட மோசடி காட்டுறீங்க? நீ உள்ள நான் பயப்பட மாட்டேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா எதில வந்து வீசுங்கடா. பொறுக்கி நாய்ங்களா. ஏய், உங்க அக்கா கூட என்ன இப்படி திட்டினது இல்லடா. இவ என்ன சூளர் ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கா? டேய், தைரியம் இருந்தா வெளியில வாங்கடா. பொம்பளைங்கனா பயந்துவாங்களா? மச்சான், ஜம்ப் பண்ணி அவுட் போ. போ, ஸ்பாட் போ. டேய், வேண்டாம் வாங்கடா இப்போ. என்னங்க ஆச்சு? யாரோ கல்லு வீசுறாங்க. கல்ல வீசுறாங்களா? டேய், எவனா அவன்? வெளில வாடா டேய். இந்த பக்கம். எந்த பக்கமா இருந்தா என்னங்க? டேய், எவனா அவன்? பொம்பளைங்க தனியா இருக்கான்னு விளையாடுறீங்களா? டேய், டேய், ஆம்பளை நான் இருக்கேன்டா. வாடா, பாத்ரூம் சவால் விடுற வாடா. ஹலோ, ஹலோ, ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோன்னு எஸ்டிடி பூத்துல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறியே. உடனே வர்றதுக்கு அவனுக்கு என்ன பிசினஸ் மேன்களா? திருட்டு நாய்கப்பா. இப்போ வீசுங்கடா பார்க்கலாம். வீச முடியாது, 2 பேருமே இங்க இருக்கணும்ல. சும்மா மாமா. சரி, இப்ப பாருங்க அவனுங்களை என்ன பண்றேன். ஐயோ, என்னங்க கல்ல எடுக்குறீங்க? திருப்பி அடிக்க போறீங்களா? இல்ல, இத போலீஸ் கிட்ட கொடுக்க போறேன். அவங்க நாய் கிட்ட கொடுப்பாங்க. நாய் மோப்பம் பிடிச்சு கல்லெறிஞ்சவங்களை கண்டுபிடிச்சிடும். ஐயா, அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க பழமொழி கேட்டது இல்லையா? கல்ல கண்டா நாய் ஓடி போயிருங்க. இதுக்கு எதுக்குங்க போலீஸ்? கொடுங்க, நாங்களே வீசுறோம். டேய், ஏய், எதுக்கு அத வீசுறீங்க? ஏன் திருப்பி அவங்க வீசுவாங்கன்னு பாக்குறீங்களா? நாங்க இங்க இருக்கோம்ல, அவங்க எப்படி வீச முடியும்? ஜீவா, இந்த 2 பொம்பளைங்களுக்காக இந்த ஒரு தியாகத்தை நீ செஞ்சுதாகணும்.
கட்டாயம் இந்த தியாகத்தை நீ பண்ணித்தாகணும். ஆனை எடுங்க அங்கிள். ஆனை பூனை எல்லாம் என்னால விட முடியாதுப்பா. அப்ப நாய் அதான் உள்ளே இருக்குல்ல. அந்த கல்லு வீசின பெலோ எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு ராத்திரி நீ இவங்களோடய தங்கிரு. போ போ. எக்ஸ்கியூஸ் மீ. ஆட அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஐயோ, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்களுக்கு பாதுகாப்பா இருக்க தெரியும். தேங்க்ஸ். சரிங்க, வாமா போலாம். எங்கடா அந்த மேஜர் நாய்? ஏயா, உண்மையிலேயே நீ மிலிட்டரி மேனா இல்ல வாட்ச்மேனா? கல்லறிய சொல்லி ஐடியா கொடுத்துட்டு ஓடி போயிட்டே. அவ கொசப்பேட்ட ரவுடி மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாயா. இதுக்குதான் கல்லெறியும் போது நான் பக்கத்துல இருந்து இருக்கணும். நீதான் எதுக்குமே பக்கத்துல இருக்க மாட்டியா? அருமையான ஐடியா. வெடிக்காத வெடிகுண்டு மாதிரி வேஸ்டா போச்சு. நான் ஆர்மியில இருந்த போது இந்த ஐடியாவை கொடுத்திருந்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கே ஒன்னு அடிச்சு துரத்தி இருப்பாங்க. என்ன ஜானகியம்மா, நல்லா இருக்கீங்களா? யோ, நின்னு பேசியா? என்ன மார்க்கெட்லயே வரீங்களா? ஐயோ, என்னென்ன ஐட்டம் வாங்கணும்னு என் கையில ஒரு அமௌண்ட்டை கொடுத்திருந்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு ஓடி போயிருப்பேன். ஜாகிங்லயே போய் வாங்கிட்டு வந்தேன், வாக்கிங்லயே கொடுத்திருப்பேனே. தேவையில்லைங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள நமக்கு வேண்டியவங்க தான் நினைக்க கூடாதுன்னு நேத்து ராத்திரி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. ஜானகியம்மா, ஜானகியம்மா, அம்மா அம்மா தான் வேணாண்டு போயிட்டாங்க. அப்படியே பின்னாலேயே கெஞ்சிர. அதுக்கு இல்ல, அந்த அம்மா என் மேல வச்சிருந்த மரியாதை யூனிஃபார்ம் மாதிரி டர்ரு கிழிஞ்சு போச்சே. அந்த யூனிஃபார்ம் ஒன்ன வச்சுட்டு தாண்டி நீ இந்த காலனிலேயே வாழ்ந்துட்டு இருக்க. அது இன்னைக்கு ராவோட ராவா கொண்டு போய் எரிச்சிடுற. அந்த அம்மா காட்டி உன்னை வார்த்தையோட விட்டாங்க. இதுவே பொண்ணா இருந்துன்னு வையே, உன்னை செருப்பு கட்டிட்டு அடிச்சிருப்பான். இஸ் இட்? எஸ். நானா இருந்தேன்னு வையே என்ன பண்ணுவ? துப்புறதுக்கு கூட இந்த மூஞ்சி லாயக்கு இல்லையா? எஸ். உன்னை பிக்ஸ் பண்றேன் பாரு. என்னடா ஆச்சு? ஆட்டுக்கறியை தின்னு விட்டு மிலிட்டரி ரம்ம குடிச்சு விட்டு கொரட்டை விட்டு தூங்குற கிழட்டு மேஜர கல்லறி ஐடியா கொடுத்தியே, ரிசல்ட் என்ன ஆச்சு? என்ன ஒரு பிளஸ் 2 பரீட்சை எழுதுற ரிசல்ட் கேக்குற? அதுக்கு இல்லண்ணே, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி ரொமான்ஸ் லுக் வேணும். எங்க காட்டு, இதான் ரொமான்ஸ் லுக்கா? ஆமா, அப்படி இல்லண்டா என் வண்டியில டிவி, டெக்கு, டேப் ரெக்கார்டு, செல்லார் போன் அது இதுன்னு வச்சிருக்கனே. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? திருடி இருப்ப. கரெக்ட். பாரு, கேரக்டர் பேசுது பாரு. இல்ல, கொள்ளையா ஐடியா வச்சிருந்தேன், அதுல வந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்டீங்க. சுமாரியா? பாருங்க, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நடக்காதது ஆட்டோவில் போச்சா? நீங்க எல்லாருமே டயலாக் பேசிட்டு இருக்கீங்க, அவரை சைலண்ட் ட்ராக்ஸ்ல விட்டுட்டீங்க. ஹீரோவோட ஃபீலிங்ஸ் ஆடியன்ஸ் காட்டணும். கரெக்ட். உன் ஃபீலிங் என்னப்பா? அதான் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் அதுக்கு பேசுங்க. அதான் சொன்னேடா விளக்க. இந்த பிரச்சனை என்கிட்ட விட்டுருங்க, நான் அடிச்சு துவைச்சு உங்கள்ட்ட நீட்டா கொடுத்துறேன். அதைத்தானே இப்ப நீ செஞ்சிட்டு இருக்கிற. அதுல என்ன, தம்பி கையால ஒரு லவ் லெட்டர் எழுதி என் கையில கொடுத்துருங்க. 10 நாள்ல பந்தக்கால் நட்டு கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அப்படி நடக்கலன்னா என் பேரு சாக்சன் இல்ல. அப்ப எல்லாரும் இவ ஐடியாவை ஃபாலோ பண்ணுவோம். நீ லெட்டர் எழுதி கொடுப்பா. திவ்யாமா, திவ்யாமா. என்னது, பொண்ணை கூப்பிட்டா அம்மா வராங்க. யாரா இருந்தா என்ன ஜாக்சன், ஒரே பரபரப்பா இருக்க? என்ன இல்ல, சில மேட்டர்கள் ஸ்லோவா நடக்கலாம், சில மேட்டர்கள் பாஸ்டா நடக்கலாம். அதாவது அந்தந்த மேட்டரை பொறுத்து இருக்கு. ஆனா இந்த மாதிரி மேட்டருக்கு பரபரப்பு இல்லைன்னா ஒரு கொட்டாது மேடம். இவ்வளவு பிசிலையை தேய்க்கிறத விட்டுட்டு செல்லலார் போனோட வந்திருக்கேன்னா விஷயம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுங்க. அவ்வளவு முக்கியமான விஷயம் என்ன ஜாக்சன்? விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான், ஆனா நீங்க காமெடி எடுத்துக்கணும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா, அவங்க 2 பேரும் சீரியஸா இருக்காங்க. இவன் என்ன ராஸ்கல், வெறி நாய் கடிச்ச மாதிரி சிரிக்கிறான். சொதப்பிடுவான் போல இருக்க. விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சரிங்க. புராண காலத்துல புறா விடுத்துது, மயில் விடுத்துது, காக்கா விடுத்துதுன்னு லவ் ஒரு லெட்டர்ல எழுதி அது காலில் கட்டி மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதை நீங்க காமெடியா தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஓகேன்னா அம்மா இருக்காங்க, தாலிக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணிடுவோம். இதை படிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நெஞ்ச தொடர்றது மாதிரி இருக்குமே. ஹலோ, எதுக்கு அடிச்சீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? தெல்மி. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ண இப்ப கையால அடிச்சேன், இனிமே செருப்பால அடிப்பேன். லவ் லெட்டர் குடுக்குற. லவ் லெட்டர். லவ் லெட்டரா? யார் எழுதுனது? அது வந்து சொல்லு, யார் எழுதுனது? அது எழுதுன பேர் போட்டுக்கல. இதுல பேர் இருந்திருந்தா ஒண்ணு இல்ல, அவனை அடிச்சிருப்பேன். என்னது பேர் இல்லையா? சொதப்பிட்டாங்களே. இனி பிரயோஜனம் இல்ல. ப்ரொசீட். ஜம்ப் பண்ணு. எவன் எழுதுனது? சொல்லு. வந்து வாப்பா வாப்பா சொல்லு. என்னடா சொல்ல? என்னப்பா சீரியஸ் அடிக்க? சீரியஸா தான் அடிப்பேன். ஏன்டா ஆம்பளை இல்லாத வீட்ல கலாட்டா விட பண்றீங்க? ஐயோ, என்னையா என்ன மட்டும் அடிக்கிறீங்க? அப்புறம் மாட்டி விட்டுருவேன்.
அந்த மிலிட்டரி கோப்பியா? அனாவசியமா இந்த சீன்ல என்ன ஏன்டா கோத்து விடுற? யாரா அந்த லவ் லெட்டர் என்னது? யாரு என்னது? யார் எழுதுனதா? எங்கயா தண்டபாணி? என்னடா தண்டபாணி? பேரை சொல்லியா? சொல்லுங்க. என்ன சொல்ற? அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு. பாவம் ஒழுக்கமான பொண்ணு. குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. ஏன் குனிஞ்சா நிமிராது? கழுத்து பிடிச்சிருக்கு. யோ குறுக்க நோண்டி கேட்காதயா? பாஸ்டா போ விட மாட்டேங்கறியா? அந்த பொண்ணு கொண்டு போய் லவ் லெட்டர் கொடுக்கற நீ. லவ் லெட்டர் கொடுங்க. லவ் லெட்டர். அந்த ஆளை விட்டுறாதீங்க. போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த லெட்டர் யார் எழுதினதுன்னு கண்டுபிடிங்க. போன குடுறா. ஹலோ, யார் பேசுறது? நான் தாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பக்கத்துல இருந்து தான். பக்கத்துல இருந்தா? டேய் நீயாடா? போன்ல பேசலையா? முடியாதுங்க. ஏன் வேலை செய்யாதா? எங்க செல்லுலார் வாங்க நான் என்ன முட்டாளா? ஒருத்தன் துணிக்கு பில்லு கட்ட முடியல, அதுக்கு பதிலா இதை கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் இந்த கர்மாந்திரத்தை ஏடா வச்சிருக்கீங்க? இந்த சேட்டா எந்த பட்டி ஆளுக்கு? அந்த பட்டி ஆயாலட்டியே கேட்டுக்கோ. ஏங்க நீங்களாவது சேச்சு கேட்டா அங்க என்ன பேச்சு? சும்மா பேசுனங்க. சும்மா வா. மவனே அந்த பொண்ணுக்கு லவ் அந்த லவ் லெட்டர் பிளான் ஃபெயிலியர் ஆனதும் ஹீரோ தலையில தேங்காய் விழுந்த மாதிரி ஆயிருச்சு. இயற்கை டைரக்டரே தண்டிச்சிருச்சு. என்ன திவ்யா மூட் அவுட்ல இருக்க? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க காலனில இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காங்க. எதுக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு புரியல. அதான் குழப்பமா. அந்த குழப்பத்துக்கு காரணம் எனக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு புடவை ஒண்ணு வாங்கிட்டு போனானே, அவன் உன் காலனில தானே இருக்கான்னு சொன்ன? ஆமா. அவன் தான் உங்க காலனில இருக்கிறவங்க எல்லாம் செட்டப் பண்ணி உன்னை சுத்தி ஏதோ பிளான் போடுறான்னு என்னோட 6th சென்ஸ் சொல்லுது. சேச்சே அவருக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். அவர் ஒருத்தர் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஒருவேளை சப்போர்ட் பண்ணி செட்டப் பண்றானோ? ஐயோ, இப்படி கண்ணா பண்ணான்னு அடிச்சிட்டீங்களே. கையெழுத்து போடாம கவிச்சிட்டானே. எனக்கு இதுக்கு வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுங்கிறானே, கொஞ்சம் கூட. இவனை கையில அடிச்சதுக்கு பதிலா வாயில அடிச்சிருக்கணும். லாண்ட்ரி சார், நீங்க அடி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்களும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம். இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா சார்? இப்படி எல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும். ஜீவா உங்க லவ் என்ன மாதிரி கிரியேட்டிவ் டைரக்டர் டீல் பண்ணணும். உங்க லவ் ஜிவ்னு பறக்கணும்னா 4 ஹெலிகாப்டர் தேவையா? சைலன்ஸ். சைலண்டா எப்படா ஹெலிகாப்டர் பறக்கும்? ஒரு பில்ட் அப் சீனை கிரியேட் பண்ணணும். இப்போ இங்க பண்றா நீ? பண்றேன். என்னோட டைரக்ஷன் டச்ல திவ்யாவுக்கும் ஜீவாவுக்கும் ஈஸ்மன் கலர்ல சினிமா ஸ்கோப்ல லவ் வரா மாதிரி பண்ணுவேன். எப்படி? ரேப். ரேப்பா? யார்? திவ்யாவை. நோ 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 நோ. நான் கிரியேட் பண்ண மோட்டா அம்ஜத் கான். அரே ஓ சம்பா. அவன் பண்ணுவான் ரேப். டேய், உனக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தா எங்க முன்னாலே ரேப் பண்றேன்னு சொல்லுவேன். நான் கடிக்க போற பொண்ணு ரவுடியில வச்சு ரேப் பண்ண விட போறேன், கொன்னுடுவேன். டைரக்டர் சொல்றதுக்கு அவசரப்படாத ஹீரோ. நீ நினைக்கிற மாதிரி உண்மையான ரேப் இல்ல. நான் கிரியேட் பண்ண வில்லன் திவ்யாவை ரேப் பண்ற மாதிரி நடிப்பான். அந்த நேரத்துல நீ டைனமிக் எஃபெக்ட்டோட ஒரு பைக்ல என்ட்ரி ஆவற. அந்த ரவுடிய பின்ற, அவளை சேவ் பண்ற. அதாவது அவளை காப்பாத்துற. நான் போட்ட திட்டப்படி அந்த ரவுடி ஓடிடுவான். உடனே ஒரு ரொமான்ஸ் கிரியேட் ஆகும். அவ உன்னை டிங் டாங் டிங் டாங் டிங் டாங்னு பாப்பா. நீ அவளை பாப்ப, அவ உன்னை பாப்பா. அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப், உனக்கு ஒரு க்ளோஸ் அப், அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப், உனக்கு ஒரு க்ளோஸ் அப், அவளுக்கு ஒரு க்ளோஸ் அப், உனக்கு ஒரு க்ளோஸ் அப். நீங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஷாட்ல நெருங்கி வரீங்க. என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ, கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார், என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போற வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு வாங்கி போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போனவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒட்டகத்துக்கு பொட்டும் புண்ணாக்கு வச்சுட்டு அலையறானுங்க. இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார்? உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு ஒழுங்கா சோறு திம்போம். அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா. அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு 2 தடவை போயிட்டு வந்தலாம் போல இருக்கு. ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாதோ? 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லுப்பா. நான் பெயிண்டர்? நான் பெயிண்டரே தான்.
இனிமே நம்ம பெயிண்டர் தான். என்ன கார் ஓட்டுறானா புல்டோஸ் ஓட்டுறானா இவன்? அம்மா அம்மா. யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன், வீட்டுல பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்ட் பெயிண்டிங்க. என்ன பாக்குறதுக்கு சந்துருன்னு ஒரு ஓவியர் வருவாரு. ஹிஸ் a great artist, பெரிய மேதை. பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்காருன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க எடுத்துட்டு வரேன். டே மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒன்னு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா. இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. நான் உங்க ரசிகை. சுண்ணாம்பு அடிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டி இருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களேன். கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு. நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்துரு தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்கேன். இவங்க அப்பா ஒரு இங்கீதம் கெட்டவன். என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான். இவ என் பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவ தெரியுமா? தெரியாதுங்க. அஜந்தா பாக்குதானே? பாக்கெட் 10 பைசா. அட ஞான சூன்யம். நான் சொல்றது ஓவியம். தெரியாதுங்க. அட இந்த சித்தன்ன வாசல்? எனக்கு முன் வாசல் மறுவாசல் தாங்க தெரியும். இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா? இல்லங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம்? எதுக்குங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேனு தான். சரி, அப்பா அப்ப வருவாரு. இப்போ வந்துருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன். என்ன மச்சான், என்ன பண்றீங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எந்த உண்மை? அவன் பேசுறது பாசு தானா? அது எந்த நாட்டு பாச? எதுக்காக பேசுறான்னு? அது சரி, அதுக்கும் கம்பி காய்ச்சறதுக்கும் என்ன மச்சான் சம்பந்தம் இருக்கு? கரண்ட் எல்லாம் கம்பியில தானே வருது, டெலிபோன் கம்பியில தானே வருது. அவன் பாசையும் இந்த கம்பியில வர வைக்கிறேன். உங்க அக்கா மகனே. என்ன பண்ண போறீங்க? தமிழ் தமிழ். ஐயா மச்சான், இது தமிழ் இல்ல. அம்மாங்கிறது தமிழ் இல்லையா? பின்ன கன்னடமா? இல்ல மச்சான், ஆப்பிரிக்கால இருக்கிற மாடு, அமெரிக்கால இருக்கிற மாடு, ரஷ்யால இருக்கிற மாடு, இதுல எந்த மாட்டுக்கு சூடு வச்சாலும் அம்மான்னு தான் கத்தும். அதுக்காக அது தமிழ் ஆயிடுமா? கிசிக்கியா? கிஸ்கியாவா? இப்ப பாரு நான் தமிழை எப்படி வர வைக்கிறேன்னு. மச்சான் நிறுத்துங்க மச்சான். இப்ப எதுக்காக சூடு வைக்கிறீங்க? நான் நேருக்கு நேரா கேக்குறேன். நீ நேருக்கு நேரா கேட்டாலும் சரி, காந்திக்கு நேரா கேட்டாலும் சரி, அவன் சங்கம் வச்சு தமிழை வளர்த்தான். நான் பாரு இவனுக்கு சூடு வச்சு தமிழை வர வைக்கிறேன். கிஸ்கியா? உன்கிட்ட எப்படி தமிழ வர வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் மகனே. பாவி, அவன் என்னமா சூடு போட்டு வச்சிருக்கான். அவன் உருப்பிடுவானா? அவன் விளக்குவானா? கட்டையில போக. நல்ல வேளை நீ வந்து காப்பாத்துற. இல்லன்னா படாத இடத்துல பட்டிருக்கோம். உன் கையால மருந்து போட சரியா போகும்னா நந்தி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு உடாக்கிட்டு இருக்கான். நீங்க கவலையே படாதீங்க. பால்ல மயக்க மருந்த கலக்கி அவனை ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன். நல்ல ஐடியா. மச்சான் இந்தாங்க பாலு. பாலா? என்னது புது பழக்கமா இருக்கு? கலப்பா இருக்கீங்களேன்னு. ஓ, என் மேல அவ்வளவு பாசம். அவனுக்கு குடுத்தியா? இனி இல்ல மச்சான். அடி பாவி, அது வாயில்லா ஜீவன். அது கொஞ்சம் ஊத்தி விடு. சரி. மச்சான் பாலை நல்லா குடிங்க. நல்லா குடினா இப்படி காது வழியா குடிக்க முடியுமா? குடிங்க மச்சான்.
செவத்தம்மா என்ன பால்லயே கிக்கேற மாதிரி இருக்கு என்ன கலப்பா இருக்கா மச்சான், படுத்துக்குங்க. எழுந்துக்கு போய். நாயே நான் படுக்கவே இல்லை, எழுந்துச்சு போங்க. இல்ல அவங்க பாஷையில படுத்துக்கோன்னு சொல்றேன். ஓ அவங்க பாஷையில எழுந்துச்சு போனா படுத்துக்கோமா? ஆள் அவுட்டு. இன்னும் 2 நாளைக்கு எழுந்திருக்கவே மாட்டான். மருந்து நிறைய போட்டு கொடுத்துட்டியோ? என்னது இவன் சூடு போட்டுதான் வலிக்குது. இருங்க மருந்து எடுத்துட்டு வரேன். தூபந்திரகாளி ஒண்ணும் செய்ய முடியாத, நாங்க கொஞ்சம் போறோமே. ஓடியா 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 ஓடியா. முதுக காட்டுங்க, நான் மருந்து போடுறேன். போடு, நல்லா போடு. என்னாச்சு பாத்தியா? தூக்கத்துல கூட இருந்தாலும் உதைக்கிறையா. இப்ப போடு. உன் கையால மருந்து போடுறதா இருந்தா நான் காலம் முழுவதும் சூடு வாங்கி கொண்டிருப்பேன் கண்ணே. மச்சான், இனி எந்த சக்தியாலும் நம்மை பிரிக்க முடியாது. என்னப்பா இதெல்லாம், என்ன விசேஷம்? அதான் நம்ம வீட்டுல ஒரு பையன் வளர்றான்ல, அவனுக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கு ஒரு பூஜை. அப்படியா? எங்கேயோ ஒரு தீவுல இருந்து பாஷை தெரியாத ஒருத்தனை கொண்டுட்டு வந்து சோறு போட்டு இப்படி எல்லாம் பண்ணினா உனக்கு ரொம்ப நல்ல மனசுப்பா. அதான் விதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாட்டுல உங்க மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் காலாகாலத்துல மழை விழுகுது. மழை மட்டுமா விழுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு என்னென்ன விழுகுதுன்னு. எங்க அந்த பயணம்? எங்க வா? என் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நான் இவனை விட மாட்டேன். தோலை உரிச்சு உன்னை வெள்ளையாக்காம நான் விட மாட்டேன்டா. வலிக்குதப்பா, அடிச்சா வலிக்காதா? அடிச்சா வலிக்காதா? இனிமே தாங்காது. நான் தமிழன் தான், தமிழன் தான். கியா மியா பியா, பியா மியா கியா. ரொம்ப பேருக்கு சாட்டை எடுத்தா தாண்டா தமிழ் ஒழுங்கா வெளியே வருது. அடிக்காதீங்க, பாவமா இருக்கு. விட்டப்பா, விடுங்கய்யா. இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. கடலுக்குள்ள மீன் பிடிக்க போன, நடுக்கடல்ல பூந்து என் வலையை கிழிச்சான். ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்த என் குடும்பத்தை கிழிச்சிட்டான். இவனுக்கு முடிவு இங்க இல்ல. வாடா. யாரு எதுவும் கேட்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. இவனை எங்க பிடிச்சனோ அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். வாடா எச்ச. ஏண்டா திட்டம் போட்டு வந்து என் வீட்டுக்குள்ள பூந்து எனக்கு இருக்கிறத தட்டிட்டு போறான்னு பாத்தியா? இப்ப நீயா குதிக்கிறியா, நானா தள்ளி விட்டுமா? மச்சான், என்ன மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசை நான் அவர்கிட்ட பறிச்சு. யார கேட்டாலும் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோன்னு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் ஒரு வார்த்தையா? வேற சொல்லு. அது இல்ல மச்சான், ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு ஐயோ. பாடுவா, எங்க எந்த உதாரணத்தை காட்டுற? வேற சொல்றீ. அதனால அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். நானும் அவரோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன் மச்சான். பண்ணிக்க. ஏதோ கொஞ்ச நாளா இருந்தாலும் உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்துட்டேன். அதான் நான் உனக்கு உப்பு போட்டு தப்பா போச்சு. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். மச்சான், சாவறதுக்கு முன்னால கடைசியா உங்க பொற்பாதங்களை தொட்டு வணங்கிடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை உரம் போட்டு வளர்த்த மாதிரி வளர்த்ததுக்கு இந்த ஒண்ணுதான் மிச்சம். வணங்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே உள்ளம் உறவாட கண்டேன் அன்பாலே. முல்லை மலர் மேலே தலலாலே லலாலே தலலாலே லலாலே. ரெண்டு பேரும் நடுக்கடல்ல போய் காலவாரி விட்டா நான் திரும்பி வர மாட்டேனா? ஏண்டா நீச்சல் தெரிஞ்சவனை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டா நீஞ்சி வரமாட்டானா?
என் நேரமும் தண்ணிக்குள்ள இருக்கிறது ரெண்டு, ஒண்ணு மீன், இன்னொன்னு நானு. ஏயா இது உன் முறை பொண்ணு தானே? நீ தாலி கட்டி இருந்தா இன்னொரு குப்பத்துக்கார உள்ள நுழைவானா? இவ கழுத்துலயா நான் தாலி கட்டணும்? இவ எச்சியிலே எச்சி ஒரு கேடு கட்ட எச்சி. புறா கடிச்ச எறா, நண்டு கடிச்ச கெண்டை, நாய் கடிச்ச எலும்பு, பேய் பிடிச்ச நாய். இவளை இவனே கட்டிக்கிட்டோம். எல்லாரும் கிளிய வளர்த்து பூனை கட்ட புடிச்சு கொடுப்பாங்க. நான் பூனைய வளர்த்து கடல் பண்ணி கட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன். ஏய், தரைக்கு வரவே வராத, தண்ணிக்குள்ள போ. போடா போ. மாமா காஃபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டே, உட்கார். ஓ, உட்கார் கிடம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உட்கார் ஜோதி, உட்கார் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே, பூவோடு தேனாக ஆ ஓ மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. ஏய், என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்துக்கு கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களே. விளையாட்டா? இந்த பாரு தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவன் கோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்தா 3000 ரூபாய் பணம் இருக்கு, போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க? ஏன் இப்ப நீ போக மாட்டியா? டேய் போடா, தேங்காய் அடிச்சு போடா, போடா. ஒளிஞ்சாம்பா. ஜோதி, ஜோதி, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எருமை பால் எவ்வளவு கறக்குறாங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நம்ம முதல் சந்திப்பு எதிர்பாராதது. எதிர்பார்த்து சந்திக்கிறதுக்கு பேரு சந்திப்பு இல்ல மேனகா, அது என்கேஜ்மெண்ட். இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நம்ம சந்திப்பு இருக்க அது. ஆமா, பெரிய கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி சந்திச்சிட்ட பார்டர் சந்திப்பு. சமாதான கொடிய பறக்க விட போறோம். ஓவியர் இல்லையா, அதான் எதை பேசினாலும் பார்டர் கட்டியே பேசுறீங்க. மேனகா, என்கிட்ட பேசும்போது மட்டும் பார்டர் எல்லைன்னு பேசாத. நான் எல்லை கடந்து வந்தவன். முதல்ல பாக்கும்போது தாடி வைக்கல, இப்ப ஏன் தாடி வச்சிருக்கீங்க? இது வச்சது இல்லம்மா, முளைச்சது. நான் சில பேரை பார்க்க கூடாது, அன்பு தொல்லை, பார்த்தா மடக்கி புடிச்சுக்குவாங்க. அதுக்காகவே என்ன நான் இப்படி மாத்திக்கிட்டேன். அது ஏன் இதுல இருந்து இது வரைக்கும் இல்ல, இங்க மாத்திரம் வச்சிருக்கீங்க? ரேட்டு தகராறு தான். இது வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் ரேட் எவ்வளவுன்னு கேட்டேன். 3 ரூபாய்னா என்கிட்ட இருந்தது 1.5 ரூபாய் தான். இதோட நிறுத்திக்கிட்டான்னு எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. யாரு? நானா? என் நிலைமை இப்ப அடுத்தவங்களுக்கு தமாஷா தான் இருக்கு. மேனகா, உன்னை நம்பி காதலிக்கலாமா? உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் இருந்தாரு. இப்ப செத்துட்டாரா? சச்சே, இருக்காருங்க. கொம்பு இல்லாத டெல்லி எருமை கண்ணுக்குட்டி மாதிரி நல்லா கொழு கொழுன்னு இருக்காருங்க. உன் அண்ணனால நம்ம காதலுக்கு எந்த இடையூறும் வராதே. வரும்னா சொல்லு, அந்த கேண்டீன்ல 2 டீ வாங்கி சாப்பிட்டு இப்பவே சந்தோஷமா பிரிஞ்சிடலாம். அண்ணன் என்னங்க, நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. யாராலையும் பிரிக்க முடியாதா? ஒரு காரால பிரிச்சுட்டான். இந்த மாதிரி டயலாக் எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லாத. அனார்கலி சலீம், அம்பிகாவதி அமராவதி இந்த டயலாக பேசி இருந்து அந்த காலத்துல கார் இருந்தா இதே கதிதான். என்னங்க, என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சு தரீங்களா? ஓவியம் எல்லாம் முட்டிக்கால வரைய முடியாதுமா. விளையாடாதீங்க. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுகளை வரைஞ்சிருக்கேன். உயிருக்குயிரான உன்னை நான் வரைய மாட்டேனா? என்னோட கலைக்கூடத்துக்கு வா, உன்னை எத்தனை டைப்பா வரையறேன் பார். வரட்டுமா? வர்றேன். பாய் பாய். பாத்துங்க. பாய் பாய். மாஸ்டர், மாஸ்டர், ஏன்டா இந்நேரத்துல வந்து கதை தட்டுற? உங்களை பார்க்க மதன மோகன ரூபக சுந்தரி வந்திருக்கா. 4 பேரா? பேரு தான் அப்படி, ஆள் ஒரே ஆள். என்ன விஷயமா? அவ உங்க ரசிகையா, அவளை நீங்க படமா வரைஞ்சு தரணுமா? எந்த போஸுக்கு தயாராம். ஆள் எப்படி? மூக்கு முழிமா, பார்க்கவே சைக்கிள. ஆஹா, பெண் என்றால் இவளல்லவோ பெண், பிடி இடையாள். என்ன வெக்கம், என்ன நாணம். ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணலாம் போல இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்லைங்க. உங்களுக்கு உட்கார்றது கஷ்டமா இருந்தா பாய விரிக்கிறேன், அதுல உட்காருங்க. முதல்ல படம் வரைங்க, அப்புறமா பாய் விரிக்கலாம். ஆஹா, ஒரு கலைஞனை என்னமா புரிஞ்சு வச்சிருக்கீங்க.
இதோ ஒரு நிமிஷம். ஓ, இதெல்லாம் நான் எதுக்கு வரைஞ்சேன்? கடைசியா இங்கே இதானா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளை துணி கிடைக்க மாட்டேங்குதே. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அம்மா நான் ரெடி. இப்படியே வா. என்ன உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்து போஸ் கொடுக்க சொன்னா எப்படி இருக்கும்? என்னது வீணையா? இவ கையில வீணைய கொடுத்தா சரஸ்வதி இந்திய எல்லை விட்டே ஓடிடுவா. அம்மா நீங்க இப்படியே முழுசா நின்னாதான் முழு அழகு எனக்கு கிடைக்கும். எங்க முகத்தை காட்டுங்க. பேய் உன்னை குத்திடுவேன். நான் பேய் இல்ல. என்ன பிசாசா? உங்க சிசிய செந்தில்குமார. அடச்சி. ஏய், சனிக்கிழமை உலகெல்லாம் நீ என்ன செய்ற? இந்த கத்தியால தான குத்துற. டேய் கூட்டு பையா, இது கத்திலடா. மேசி தொழில மறக்கூடாதுங்கற சாந்து கரண்டி. அப்படியே மச்சான். என்னது மச்சானா? ஆமா, என் தங்கச்சி நீ தான காதலிக்கிற. அந்த சிகப்பு பொண்ணு உன் தங்கச்சியா? ஆமா. ஐயோ, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் காதல் பண்ணிருக்கவே மாட்டேனே. ஆமா, மேல இருந்து நான் தள்ளி விட்டனே, எப்படா தப்பிச்ச? நீ அங்க இருந்து தள்ளி விட்டியா? நேர தண்ணி தொட்டிக்குள்ள வந்து விழுந்தேன். எந்திரிச்சு பார்த்தா உன்னை காணா. பின்ன தள்ளி விட்டு அங்கேயே நிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அது சரி மாப்ள, இப்ப நீ என்ன தொழில் பண்ற? அதுக்கேண்டா தமிழ்நாடு போலீஸ். போங்கடே.